மார்னிங் சேனல் பீப்புள். நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இளையராஜா சார் அந்த ரூம்குள்ளேயே தான் வந்து அடைஞ்சிருக்கிறாரு. அதை தாண்டி அவர் வந்து வெளியே வரதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியா இப்போ வளம் வந்துட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இளையராஜா அப்படின்றவர் கிட்டத்தட்ட வந்து பெரிய வந்து இசையமைப்பாளராக இருந்துட்டு இருந்தார். அவரோட மகள் அப்படின்றவங்க அவங்களுமே வந்து பின்னணி பாடகரையாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அவரால் வந்து சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சூப்பராக வந்து பாடக்கூடிய நபர். அதை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு மகளாக வந்து இவங்களுக்கு ரொம்பவே வந்து பணிவிடையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு பயங்கர அட்ராக்ஷனாக வந்து இருந்துட்டு இருந்துருக்காங்க. அப்பா எங்கேயாவது வந்து வெளியே போயிருந்தாரு அப்படின்னா கூட அவருக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, எப்படி வரப்போகிறீங்க, எந்த டைம் வருவீங்க, அங்கே போய் ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவர் மேலே பாசமழையை வந்து பிழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து அவங்களால வந்து சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி இது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காராம். அவங்க அவளை ஃபோட்டோ முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இனிமேல் வந்து என்னை யார் வந்து விசாரிப்பா, நான் வந்து எங்கே போகிறேன் யார் போகிறேன்னு வந்து யார் கேட்பா, நான் சாப்பிட்டியான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி யார் கேட்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஒரு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மேலே வந்து பாசமாக இருக்கவே ஏன்னா வந்து பாட்டு பாடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இனிமேல் வந்து இதெல்லாம் என்கிட்ட யார் கேட்க போகிறான்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட இளையராஜா சார் ஃபீல் பண்ணி அந்த ரூம்குள்ளே வந்து வெளியே வர்றது கிடையாது. அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு அவங்க ஃபோட்டோவை பார்த்து அவர் வந்து அழுதுகிட்டு பாட்டு பாடிட்டு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காரு. சாப்பிட கூட ஒழுங்காக வரமாட்டுறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட வரனா கூட என் பொண்ணு வந்து என்கிட்ட வந்து சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிடுவா, இப்போ வந்து அவள் இல்லை வேற யாரோ வந்து என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அதை கூட நினச்சி கஷ்டப்படுறாராம். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாகி பயங்கர வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.